என்னது உன்ன மாதிரி ஆம்பளைங்களை மட்டும்தான் கஷ்டப்பட்டு சுமந்து பெக்கல. என்ன மாதிரி பொண்ணுங்களையோ 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்துதான் பெத்தாங்க. நாங்க இன்னும் 6 மாசம் குறை பிரசவத்துல பொறுக்கல. எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா வந்து மருமகளை குறை சொல்லும். சரி, உங்க அம்மா மட்டும் தானே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எப்போ பார்த்தாலும் உங்க சம்பாரிச்சு போடவா என் பையனை கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி படிக்க வச்சேன்னு சொல்றாங்க. அப்ப எங்களை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலையா? அப்போ நாங்க மட்டும் உனக்கு உங்க அம்மாக்கு இந்த வீட்டுக்கு வேலைக்காரி இருக்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களா? என்ன சைலண்டா இருக்க? ஓ, போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட எல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா சம்பாரிச்ச பணத்தால உங்க அம்மா கிட்ட கொடுத்ததுனால தானே உங்களை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குது. அதனாலே பாயிண்ட் நம்பர் 1, நான் சம்பாதிக்கிற பணத்தால என் பொண்டாட்டி கிட்ட தான் கொடுப்பேன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடு. என்னடி இது? பாயிண்ட் நம்பர் 2, மாமியாரே மருமகள் கூட அனுசரிச்சு போக சொல்லு. எனக்காக இல்ல, உனக்காக. இத்தனை நாள் சின்ன ஆசையா பேசலையா, பழகலையா?